சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொல்றத கேளு ஈஸ்வரி. அந்த புல்லட் குமார் விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாத. அத்தை, நான் ஜாக்கிரதையா தான் இருக்கேன். புல்லட் குமார் விஷயத்துல அவன் பேரை வச்சு யாரோ பின்னாடி விளையாடிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் என் கையில மாட்டினானா அது யாரு என்னன்னு தெரிஞ்சிரும். அத்தை, நீங்க தைரியமா இருங்க. எனக்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வராது. அக்கா, சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். ஈஸ்வரி இரு, பேசுவோம். என்ன சம்பத்? என்னக்கா? எதுக்கு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிருக்கல. அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அழகு சுந்தரத்தை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போலாமா, கலெக்ஷனுக்கு விடலாமான்னு அவ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ஈஸ்வரி அழகு சுந்தரத்தை மார்க்கெட்டுக்கே கூட்டிட்டு வந்தா. அதையும் மீறி உனக்கு பிடிக்கல, அதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியா என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு ஈஸ்வரி கிட்ட சண்டைக்கு போயிருக்க. என்னடா இதெல்லாம்? அக்கா, உன்கிட்ட அதை சொன்னோம்னா அது கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஆயிருக்கா. அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லக்கா. அது மட்டும் இல்லாம அழகு கலெக்ஷன் போறது பிடிக்காம நான் ஒன்னும் பிரச்சனையும் பண்ணல, கோவமும் பண்ணல. ஏற்கனவே நம்ம கிட்ட பைனான்ஸ் வாங்கின கடைக்காரங்களாம் இப்ப ஏன் குறைஞ்சாங்கன்னு ஈஸ்வரி என்கிட்ட கேட்டப்ப உண்மையான காரணத்தை சொன்னேன். அத சொன்னப்ப கொஞ்சம் கூட நம்பாம சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு போய் நேர்ல விசாரிச்சிருக்கா. அதனாலேயே மார்க்கெட்ல எனக்கு கொடுத்த மரியாதை சுத்தமா குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் அப்ப நான் எதுவும் பிரச்சனை பண்ணாம அமைதியா இருந்தேன். அக்கா, இப்ப கூட முடியாது கிடையாதுன்னு எதுவுமே சொல்லக்கா. நான் பார்த்துட்டு இருக்கிற மொத்த கடையை விட்டு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அக்கா, எனக்கு நீதாக்கா முக்கியம். உனக்கு தம்பியா இருக்கிற ஒரு தகுதியே எனக்கு போதும். மாமா கத்து கொடுத்த தொழில் என் புத்தியில இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வெளியில போ சொன்னாலும் நம்ம அப்பா பைனான்ஸ் பண்ண கொத்தவால் சாவடி மார்க்கெட்ல பழைய கஸ்டமருக்கு பைனான்ஸ் பண்ணி சம்பாதிச்சு நான் பொழைச்சுப்பேன். என்னடா பேசிட்டு இருக்க? நான் என்ன சொல்றேன், நீ என்ன? டேய், இது எல்லாமே என்ன கேட்டுட்டுதான் அவ பண்றான்னு நான் சொல்றேன். அது உன் புத்திக்கு எட்டவே இல்லையா? அதையும் மீறி ஈஸ்வரி மேல பழிய தூக்கி போட்டுட்டு இருக்க. அப்போ உன் கணக்குப்படி இதெல்லாம் தப்புனா அப்ப நான் தான் அதை சொன்னேன். அப்ப நான் தான் தப்பு, அப்படிதானே? இல்லக்கா. என்னடா? முதல்ல அழகு சுந்தரம் மார்க்கெட்ல பொறுப்பெடுத்துக்க போறான்னு கண்டிப்பா சக்தி தம்பி தான் இதுல பிரச்சனை பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன். ஆனா வழக்கத்துக்கு மாறா அவரு சரின்ட்டாரு. அந்த இடத்துல இருந்து நீ தாண்டா பிரச்சனை பண்ணிருக்க. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு இது ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. டேய், அழகு சுந்தரம் மார்க்கெட்டுக்கு வரணும், இந்த கம்பெனியை பாத்துக்கணுங்கிறது அவரோட ஆசைடா, அவரோட லட்சியம். அதை என்னைக்காவது நம்மளால நிறைவேற்றி வைக்க முடிஞ்சதா? முடியல. ஆனா இதோ இப்ப ஈஸ்வரி வந்து உடனே மார்க்கெட்டுக்கு அழகு சுந்தரத்தை கூட்டிட்டு வந்துட்டான். அவனும் பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் பார்த்து பாராட்டி அவளை பெருமைப்படுத்துறத விட்டுட்டு அதுக்கு இடைச்சலா நீயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. டேய், நீ கிரிஜாவை மாத்துவேன்னு நினைச்சா அவதாண்டா உன்னை முழுக்க முழுக்க மாத்தி வச்சிருக்கா. ஆனா ஏன் தம்பி இப்படி நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ, இங்க இருந்து போயிடு. அக்கா, நான் மாறலக்கா. நான் எப்பவும் உன் தம்பியா தான் இருக்கேன். நான் உனக்கு கிரிஜா பேச்சை கேட்டு மாறல. நீ தான் உன் மருமக பேச்சை கேட்டு மாறிட்ட. இப்ப என்னக்கா, மாப்பிள்ளைய எல்லா கடையும் பாத்துக்கிட்டு அதுதான் நானும் சொல்றேன். இங்க பாரு, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஈஸ்வரி, அழகு சுந்தர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, அது கூட நான் உனக்கு துணையா இருப்பேன். அது என் சொந்த தம்பியாவே இருந்தாலும் சரி. அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டுவேன் நீ கண்டிப்பா நினைக்கவே நினைக்காது. அழகு சுந்தரத்தோட அப்பாவும் இந்த கம்பெனி விஷயமா இருந்தாலும் சரி, எந்த கணக்கு வழக்கு இல்ல மார்க்கெட் விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாரு, தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுப்பாரு. நீயும் அவர் மாதிரிதான் இருக்க. உன்னோட இந்த நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்கும்போது அவரையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கு. சரி விடு, நீ படிக்கணும்ல. அழகு சுந்தரம் தூங்கிட்டானான்னு பாரு. அவன் தூங்கிட்டானா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு டீ போட்டு தரேன். சரிங்க. சரி, நான் வரேன். என்னங்க, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா கிரிஜா,
வசுந்தரா உங்களை திட்டினாங்கிறத என்னால நம்பவே முடியல. என்னால நம்ப முடியல கிரிஜா. வசுந்தரா என்ன கண்மூடித்தனமா நம்புற வரைக்கும் தான் இங்க நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த ஈஸ்வரி என் மேல வசுந்தரா வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசத்தையும் அசைக்கிற மாதிரி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கிரிஜா. என்னங்க, எதுக்கு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையற மாதிரி இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? அந்த புல்லட் குமார ஏன் இப்படி கடத்தி வச்சு இப்படி சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? அவனை போட்டு தள்ளிட்டு ஈஸ்வரி மேல பழிய தூக்கி போட்டுட்டு உள்ள தள்ள வேண்டியதானே? இல்ல கிரிஜா, இப்ப அது சரியா வராது. போலீஸ்காரங்க மார்க்கெட்டு பூரா ரவுண்ட்ஸ்லயே இருக்காங்க. இப்போ குமார் அங்க வச்சு முடிக்கவும் முடியாது, அங்கிருந்து வேற இடத்துக்கு மாத்தவும் முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் அவன் வேலையை விட்டுட்டு 24x7 அந்த ஈஸ்வரிக்கு ஹெல்ப் பண்றதையே பெரும் வேலையா செஞ்சிட்டு இருக்கான். வேற எந்த கேஸையுமே அவன் பாக்குற மாதிரியே தெரியல. என்னங்க நீங்க? நானாவது அவசரத்துல ஒரு பிளான போட்டு மாட்டிக்குவேன். ஆனா நீங்க தெளிவா திட்டம் போடுற ஆளு. அதனால அந்த இன்ஸ்பெக்டரை ஏதாவது ஒரு பிளான் பண்ணி மார்க்கெட்ல இருந்து கிளப்புற வழிய பாருங்க. அதுக்கப்புறம் புல்லட் குமார போட்டு தள்ளிடுங்க. எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். அதுக்கு தான் நான் ஒரு பிளான் போட்டேன். ஆனா அதுக்குள்ள ஈஸ்வரி ஏதாவது ஒரு பிரச்சனை நான் மாட்டி விட்டுறதால என்ன பண்ண சொல்றேன்? சரி இருங்க, உங்க மேல ஈஸ்வரிக்கு இருக்க கோவத்தை ஏன் மேல வர மாதிரி நான் அப்படியே டைவர்ட் பண்ணிடுறேன். நீ என்ன சொல்ற? ஈஸ்வரி இப்போ மாடியில இருந்து கீழே வரட்டும். அவளை நான் வழி மறைச்சு வம்புக்கு இழுத்து ஏன் மேல கோவம் வர மாதிரி பண்றேன். வேண்டாம் கிரிஜா, எதுக்கு தேவையில்லாம புது பிரச்சனை? நாம நினைச்சது நடக்கணும்னா நான் இப்ப இந்த பிரச்சனைய பண்ணி தாங்க ஆகணும். வெளியில என்ன நடந்தாலும் நீங்க மட்டும் வராதீங்க, ரூம்லயே இருங்க, சரியா? சரி கிரிஜா, ஜாக்கிரதை. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த சம்பத் சார் பயங்கர கிரிமினலா இருப்பாரு போல இருக்கே. அத்தை கிட்ட அடங்கி பேசுற மாதிரி பேசிட்டு அவர் பொண்டாட்டிய நைஸா தூண்டி விட்டுட்டு பிரச்சனை பண்றாரு. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஒரு கை பாத்துருவோம்.